அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய காமக்கியா தேவி கோயில் அதுல இருக்கக்கூடிய முக்கோணத்தை பரணியோட ஒப்பிட்டு பேசுவாங்க. அவ்வளவு யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். இந்த பரணி அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதோட அதிதேவதை யம தர்மராஜாங்க. ஸோ நீதி நேர்மை இந்த விஷயத்துல அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க, பரணி நட்சத்திரத்துல அதிகமா ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த பரணி அப்படின்னு எடுக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா முதல் பாதமே சிம்மத்துல உள்ளவங்க நவம்சத்துல. ஸோ அது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெட்வைட்டோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். ஹெட்வைட் எப்படி வரும் நீங்க சொல்லுங்களேன். நான் படிச்சுட்டேன், நான் ஒரு வேலையில உட்கார்ந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் ஹெட்வைட் அதிகமா வரும். பரணி 4ஆம் பாதம் அரஹண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அரஹண்ட் அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில அதிக ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு அதுல இருந்து மீண்டு ஜெயிக்க கூடியவங்க. நீங்க இப்ப ஒருத்தர் பாக்குறீங்க போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்க இந்த பரணினால கைவிட மாட்டாங்க. பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு சரிப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலயோ உட்காரக்கூடியவர்கள். எல்லா விதமான தவறுகளும் அவங்களுக்கு தெரியும், எல்லா விதமான போதைகளும் தெரியும், எல்லா விதமான விஷயங்களும் தெரியும். ஆனா அதுல இருந்து திருந்தி வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம். கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. சோ நம்ம இப்ப பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள். ஜோதிட சாஸ்திரத்துடைய ஆணிவேர் அப்படின்னு சொல்லக்கூடியது நட்சத்திரம். அடிப்படை தேவையா இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய தசா புத்தி கோச்சார ரீதியான பலன்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் விஷயம் நட்சத்திரத்தை மையமா வச்சுதான் அமைஞ்சிருக்கு. இந்த நட்சத்திரம் அப்படிங்கறத முழு அர்த்தம் என்னன்னா நட்சேத்திரம், வண்டி. நட்சத்திரம்ன்றது ஒரு வண்டி. கிரகங்கள் நட்சத்திரத்துக்கு மேலதான் பயணம் செய்யும். சரி, வானத்துல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஏன் நம்ம இந்த 27 நட்சத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சு பேசுறோம் அப்படின்ற போது சூரியன் தன்னுடைய சுத்து பாதையில இருக்கக்கூடிய 360 டிகிரிஸ் அந்த 360 பாகைக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல பராசர மகரிஷி முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 27வது நட்சத்திரமும் ஒண்ணு இருக்கு, அபிஜித் நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரங்கள்ல என்னத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாதையில ஏற்படக்கூடிய தடைகளா இருக்கட்டும், வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னாலும் சரி, ஒரு வெற்றியை கண்கூடா பார்க்கணும் அப்படின்னாலும் இந்த நட்சத்திரத்தோடைய பங்களிப்பு இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இல்லை. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நம்ம முதல்ல நம்மளுடைய பேரு, நட்சத்திரம், கோத்திரம் இதெல்லாம் சொல்லிதான் அர்ச்சனை பண்றோம். ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் இறைவன் பிறந்திருக்காரு. ஒவ்வொரு நட்சத்திரத்திலயும் மகாபாரதத்திலயும் இருக்க சரி, ராமாயணத்திலயும் சரி, புராண நாயகர்கள் நிறைய பேர் பிறந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்து வச்சாலே போதும். இந்த ஒரு அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை பாதையில இவங்களுடைய வாழ்நாள் கர்மா என்ன. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த ஜென்மத்துல நம்ம ஏன் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு கர்ம வினையுடைய பாயிண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. கர்ம வினையுடைய பாயிண்ட் என்னன்னு தெரியுது. அந்த கர்மாவை எப்படி கழிக்கிறது. ஒரு திருமண வாழ்க்கைன்னு எடுத்தா எல்லாம் 10 பொருத்தத்தை பேசுறாங்க. வைநாசிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடைப்பட்ட நட்சத்திரம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். வாழ்க்கையோட போராட்டத்துல நம்ம உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள், ஒரு நண்பர்கள் நல்ல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரெஃபரல் கொடுக்கறதுல இருந்து, பண வருவாயில இருந்து, நம்மளுடைய பாதுகாப்புல இருந்து, நம்மளுடைய வெல்விஷரால இருந்து பாக்குறோம். கூடவே பிறந்தவங்களையும் சரி இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கும் போது எதிரியா பாக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது அண்டம் முழுக்க ரகசியம்தான். அந்த அண்டம் முழுக்க இருக்க ரகசியங்கள்ல முக்கால்வாசி இருக்கக்கூடியது நட்சத்திரங்கள் தான். வாங்க நம்ம 27 நட்சத்திரத்துடைய குணாதிசயங்கள், மொத்த கர்ம வினைகள், இந்த பிறவியை இதுல எடுத்தாங்க அப்படின்ற முழு டீட்டெயில்ஸ பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். பரணி அப்படின்னு சொன்னாலே தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பரணியை தரணி ஆளும் சொல்றாங்க? பரணி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்துட்டாலே ஒரு பதவி கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா 27 நட்சத்திரத்துல 2வது நட்சத்திரம்ங்க. இந்த 2ன்னு சொன்னாலே தனம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்துடைய வடிவம் பாத்தீங்கன்னா முக்கோணம், அடுப்பு மாதிரி இருக்கக்கூடியது. இததான் மையமா வச்சு அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய காமக்கியா தேவி கோயில்
அதுல இருக்கக்கூடிய முக்கோணத்தை பரணியோட ஒப்பிட்டு பேசுவாங்க. அவ்வளவு யோகத்தை தரக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். இந்த பரணி அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதோட அதிதேவதை யமதர்மராஜாங்க. சோ நீதி நேர்மை இந்த விஷயத்துல அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க. அதே போல இந்த பரணி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். இந்திர லோகத்துடைய அரசனே இவங்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கும். இவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகளை இவங்களே தடுத்துப்பாங்க. எனக்கு யாரும் தர தேவையில்ல, என்னால எல்லாம் சம்பாதிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கக்கூடியவங்க. செவ்வாய் வீட்டுல சுக்கிர நட்சத்திரம் எப்படி இருப்பாங்க யோசிச்சுக்கோங்க. பரணி நட்சத்திரத்தோட அதிபதி சுக்கிர பகவான். 27 நட்சத்திரத்துல நம்ம அடுக்கிட்டு வர்றதுல முதல் சுக்கிர நட்சத்திரம் இதுதான். அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய ஆக்டிவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய தேஜஸ், ஒரு கம்பீரம், ஒரு அழகு, ஒரு பர்ஃபெக்ஷன் அதெல்லாம் இருக்கக்கூடியது பரணி. பூரத்துலயும் இருக்கும் பூராடத்துலயும் இருக்கும். இந்த ரெண்டும் கொஞ்சம் சாஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பரணி பாத்தீங்கன்னாக்கா கல்யாணமா இப்படிதான் போவேன், ட்ரெஸ்ஸிங், ஒரு ஃபங்க்ஷனா ஒரு மீட்டிங்கா அப்படிங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கக்கூடியவங்க, ஒரு இடத்துல போய் நின்னா மரியாதை அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவங்க இந்த பரணி. அதே போல இந்த பரணியோட கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா எல்லாத்தையும் சுத்தி ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இந்த ரோபோ படத்துல ரஜினிகாந்த் ஒரு புக்கை பார்த்தானே எல்லாமே ஸ்கேன் பண்ணிடுற மாதிரி இவங்க கிட்ட இந்த பொருள் இருக்கு, இந்த விஷயம் இருக்கு, இது இருக்கு, இதை விட பர்ஃபெக்டா நம்ம யூஸ் பண்ணணும், வரவங்க இந்த பொருளை பார்க்கல நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக ரொம்ப கலைநயத்துல அதிக நிறைய இன்டீரியர்ஸ் பில்டர்ஸ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அஸ்வினி பரணி நட்சத்திரத்துல அதிகமா ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த பரணி அப்படின்னு எடுக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா முதல் பாதமே சிம்மத்துல உள்ளவங்க நவாம்சத்துல. சோ அது பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெட்வைட்டோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். ஹெட்வைட் எப்படி வரும் நீங்க சொல்லுங்களேன். நான் படிச்சுட்டேன், நான் ஒரு வேலையில உட்கார்ந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் ஹெட்வைட் அதிகமா வரும். அது மாதிரி நிறைந்த குடம் மாதிரி எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்ஷன் பண்ணிட்டு தான் இவங்க ஹெட்வைட்டை காட்டுவாங்க. அதுவும் நேர்மையாக தான் இருக்கும். எந்த இடத்துலயும் யாருக்கிட்டையும் வளைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. அதே போல சுக்கிரனோட நட்சத்திரம் சொல்லும் போது எல்லாருமே கவருவாங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களதான் கவரை பார்ப்பாங்க எல்லாருமே. அப்படி ஒரு பர்ஃபெக்ஷன் நேர்மையா இருக்கக்கூடியவங்க. பேச்சு விஷயத்துல அதிகமாக கண்டிஷனா எந்த அளவுக்கு பேசினா போதும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க. கண்டிப்பா படிச்ச படிப்புக்கு ஒரு வேலையில உட்காரக்கூடிய ராசி நட்சத்திரம் அப்படின்னா பரணி நட்சத்திரம். 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா தற்பெருமையை அதிகமா கொண்டவங்க இந்த 2ஆம் பாதம். ஏன்னா 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும் போது சுக்கிரனுடைய 2ஆம் பாதம் நீச்சத்துல போய் உட்காந்து கண்ணில போய் உட்காந்துரும். தன்னுடைய டேலண்டையே நம்பாம அவன் படிச்சுட்டான், இவன் போயிட்டான், நானும் தான் படிச்சுட்டு இருக்கேன், நானும் தான் மார்க் எடுக்கிறேன், ஒப்பிட்டு 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 பேசக்கூடியவங்க. அதுலயும் சிலர் ஜாதகத்துல சில கிரக சேர்க்கை இருந்துச்சுன்னா சூப்பரா படிச்சு பெரிய அதையே தற்பெருமையா பேசக்கூடியவங்க. தன்னிடம் இருப்பதை வச்சு வாழ்றதுக்கு எல்லா விஷயமும் இருக்கும், ஆனா இல்லைன்னு ஒரு மைண்ட் செட்லயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. எதிர்பார்ப்பு அதிகம் மிக்கவருங்க இந்த பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம். பரணி 3ஆம் பாதம் சுத்தமான ஒரு பிசினஸ்மேன் அப்படின்னா பரணி 3ங்க. எடுத்த எடுப்பிலே பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பேசினாலும் ப்ராஃபிட் அதிகமா எதிர்பார்க்கக்கூடியவங்க, கண்டிஷன் பேர்ல இருக்கக்கூடியவங்க, சிரிச்ச முகமா இருக்கக்கூடியவங்க. ஒருத்தர்கிட்ட பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட என்ன விஷயத்த எதிர்பார்க்கறாங்கன்னு, அவனுக்கு இந்த விஷயம் தேவைப்படுது அதனால பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முழுக்க முழுக்க வியாபார நோக்கத்திலே வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இல்லற வாழ்க்கையில சரியான தேர்வை எடுக்கக்கூடியவங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ராகு கேது சம்பந்தப்பட்டுச்சுன்னா அதிகமாக வாழ்க்கை துறையினாலையும் பாதிக்கப்பட்டவங்க இந்த பரணி 3ஆம் பாதம். பரணி 4ஆம் பாதம் அரஹண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அரஹண்ட் அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில அதிக ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு அதுல இருந்து மீண்டு ஜெயிக்கக்கூடியவங்க. நீங்க இப்ப ஒருத்தர் பாக்குறீங்க போதைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்க இந்த பரணினால கைவிட மாட்டாங்க, பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு சரிப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலயோ உட்காரக்கூடியவர்கள். எல்லா விதமான தவறுகளும் அவங்களுக்கு தெரியும், எல்லா விதமான போதைகளும் தெரியும், எல்லா விதமான விஷயங்களும் தெரியும். ஆனா அதுல இருந்து திருந்தி வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம். கண்டிப்பாக ஒரு சொத்து இழப்பை சந்திக்கக்கூடிய
நட்சத்திர பாதம்னா பரணி 4ஆம் பாதம். சோ இதையே வந்து இவ்வளவு விளக்கமா இப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரணியா எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடும். 1ஆம் பாதம் சொல்லும் போது சூரியனோட சம்பந்தப்பட்டிருக்கும், 2ஆம் பாதம் சொல்லும் போது புதனோட சம்பந்தப்பட்டிருக்கும், 3ஆம் பாதம் சொல்லும் போது சுக்கிரனே சுக்கிரன் ஆதிக்கத்தோட இருக்கும், 4ஆம் பாதம் சொல்லும் போது செவ்வாய் ஆதிக்கப்படுத்தி கொடுக்கும். அதிகப்படியான கஷ்டங்கள் நிறைஞ்ச பார்த்தவங்க இந்த 4ஆம் பாதம். சரி, இப்ப இந்த பரணி நட்சத்திரத்துடைய விருட்சம் வந்து பாத்தீங்கன்னா நெல்லி மரம். நெல்லியுடைய புளிப்பு சத்து இவங்களுக்கு வந்து உயிர் சத்து அதிகரிச்சு கொடுக்கக்கூடியது. ஏன் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு தெய்வம், ஒரு நட்சத்திரத்துக்கு விருட்சம், ஒரு நட்சத்திரத்துக்கு வண்ணம், ஒரு நட்சத்திரத்துக்கு குணம், தேவ குணமாயுது, மனுஷ குணமாயுது, இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துடைய ஈர்ப்பு, இந்த நட்சத்திரத்துடைய வைப்ரேஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வானத்துல இருக்கக்கூடிய ஒளியை கொண்டுதான் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், புஷ்பராகமா இருக்கட்டும், வைரமா இருக்கட்டும், வளர்ந்து வரக்கூடியது உலோகத்துல. அதே போலதான் இந்த பரணியுடைய தன்மைகள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கக்கூடியது. அப்ப பரணின்னு சொல்லும் போது துர்கா தேவியமும் நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி கிருஷ்ண அவதாரத்துல 8வது குழந்தையாக கிருஷ்ணரா பிறக்கும் போது தாய்மாமனுக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் 7வது குழந்தையாக பிறந்த ஒரு குழந்தைய, பெண் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்னு கம்சன் அழிக்க போகும்போது அங்கேருந்து உருவெடுத்து வந்தவதான் இந்த துர்கா தேவி, பரணி நட்சத்திரத்து துர்கா தேவி. இவளை வந்து துர்கா தேவியை வழிபாடு செய்யும் போது நிறைய இவதான் வந்து விஷ்ணு துர்கை அப்படின்ற ஒரு அம்சத்திலயும் இருக்கக்கூடியவ. ஏன்னா கிருஷ்ணனுடைய வம்சத்துல சேர்ந்து வந்ததுனால விஷ்ணு அம்சத்துல இருக்கக்கூடியவ. சிவ அம்சத்துல இருக்க துர்கை வந்து தாமரை மேல நிப்பா. விஷ்ணு அம்சத்துல நிக்கக்கூடிய வந்து எரும வாகனத்து மேல நின்றுட்டு சக்கர சங்கோட நிப்பா. இவதான் முழுக்க பரணிக்கு உண்டான நாயகி. இவளை வழிபாடு செய்யும் போது எப்பேற்பட்ட கஷ்டங்களும் சரி, இந்த பரணி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல நகை தொலைஞ்சு போகும், இல்லையா நகை எல்லாத்தையும் அடமாயணம் போயிடும். ஒரு பொட்டு தங்கம் இல்லாம வாழ்ந்த சூழ்நிலையும் இவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப காலகட்டத்துக்கு வேணா கையமை இதுக்காக நகை வச்சு, ஆனா பரணி வீட்டுல இருக்கா, அந்த வீட்டுல ஒரு தங்கம் தொலையும், ஒரு தங்கம் அடமானத்துல போயிடும். இது கண்டிப்பான ஒரு விஷயம். அதே போல இந்த பரணி ஏன் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம், இப்ப பரணியில ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா, நகை கொடுக்காதீங்க, சொத்து சேர்த்து கொடுங்க. லேண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல இந்த பரணி நட்சத்திரம் சொல்லும் போது வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் வரும். இந்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. இவங்க இல்லற வாழ்க்கைக்கு இந்த வைநாசிகம் அப்படின்னு சொல்றது சக்சஸ் பாதி இருந்தாலும் வைநாசிகம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்து இவங்க வாழ்க்கையில வந்து அதிக குறை. இவங்க தப்பு செஞ்சுட்டு அதை 10 வாட்டி சொல்லி காட்டினா பரதிக்கு பிடிக்காது, எடுத்துட்டு போயிடும், இல்ல கோச்சிக்கிட்டு போயிடும், இல்ல அது வேலையை பார்த்துட்டு போயிடும். இதான் இந்த பரணியுடைய கேரக்டர். பரணியை வந்து கொஞ்சம் புகழ்ந்து பேசி தட்டி கொடுத்தா சூப்பரா வளர்ந்து வருவாங்க. அதே போல தற்பெருமைக்காக எல்லா சொத்தையும் எல்லா விஷயத்தையும் இழந்தவங்களும் இருப்பாங்க. வாழ்நாள்ல கண்டிப்பா அவங்க மூட்டு ஒரு அடிப்பட்டாவது ஒரு 4 நாள் படுத்த படுக்கையா இருப்பாங்க. கடைசி காலகட்டத்துல இருக்கக்கூடிய பரணியை கேட்டீங்கன்னா படுத்த படுக்கையா இருக்கிறது தான் அதிகமா இருக்கும். ஏன்னா ஏன் இந்த தொடை வந்து பலம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த பரணியில பிறந்தவர் தான் துரியோதனன். துரியோதனோட வாழ்க்கை வரனால எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த பரணின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய தாய் வந்து துரியோதனை குளிச்சுட்டு அப்படியே பிறந்த மேனியாக என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ண பகவான் இந்த விஷயத்த அறிஞ்சிட்டு நடுவில் போய் அம்மா முன்னாடி இப்படி நிப்பியா அப்படின்னு கேட்ட உடனே சரின்னு சொல்லி இலையை எடுத்து சுத்திட்டு பிறப்புறுப்பை சுத்திட்டு போய் நிற்கும் போது அந்த தாயார் வந்து தன்னோட கண்ணுடைய முட்டை பவரை அந்த உடம்புல கொடுக்கும் போது இடுப்புல துணி இருந்தா தொடை அப்படின்ற பகுதியினாலதான் துரியோதனனுக்கு ஒரு இறப்புன்ற ஒரு நிகழ்வே வந்துச்சு. அதனாலதான் பரணி நட்சத்திரம் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்நாள்ல முட்டி தொடை இடுப்பு பாதிப்பை ஃபேஸ் பண்ணி அவங்க உடம்புல வீக்னஸ் ஆன பாயிண்ட் அப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்துக்கு தொடை பகுதி தான். ஸோ அதே போல இந்த நட்சத்திரத்துடைய மிருகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் யானை, பட்டத்தாலும் யானைன்னு அர்த்தம். மதம் பிடிச்சிச்சு. அதே போல இந்த பரணி கோவப்பட்டா நம் வாழ்க்கையில இழப்புகளை சந்திப்பாங்க. இல்லற வாழ்க்கையில இவங்களோட நண்பர்களா இருக்கட்டும், இல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஸா கோவத்துல ஒரு வார்த்தை பேசிட்டேன், சொந்தமே போயிடுச்சு, பந்தமே அறுந்து போயிடுச்சு அப்படின்ற வார்த்தை பரணிக்கு அதிகமா இருக்கும். சோ இந்த பரணியுடைய அதிதேவதை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யம தர்மராஜா. இந்த யமனுடைய வாகனத்து மேலே நிக்கக்கூடிய நாயகி விஷ்ணு துர்கை அம்மா. இவங்களை வழிபாடு செய்யும் போது சிறப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த சுக்கிர தசை இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பிறந்திருக்காங்க அப்படின்னா பிறக்கும் போதே முதல் தசையா சுக்கிர தசை தான் ஆரம்பிச்சு கொடுக்கும். உடனே சொல்லுவாங்க சுக்கிரம் வந்து கூரையை பிச்சுக்கிட்டு பணம் வரும்.
ஜாதகத்துல லக்ன அமைப்புக்கு சுக்கிரன் எப்படி இருக்காரோ, இந்த நட்சத்திர சந்திரன் எங்க இருக்காரோ அதை பொறுத்துதான் அவங்களோட வாழ்க்கையில அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுக்கிர தசை ஆரம்ப தசையா வரும்போது கண்டிப்பா வீட்டுல சில காலங்கள் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சொல்லுவாங்க பரணி நட்சத்திரத்தை தாங்க பிறந்தாங்க, பிறக்கும் போது பாருங்க கஷ்டங்க, ரொம்ப கஷ்டப்படுது, வளர வளரதான் கொஞ்சம் முன்னேற்றம் ஆச்சு, ஒரு வேலை பர்மனன்ட் ஆச்சு அப்படின்வாங்க. எப்பவுமே சுக்கிர நட்சத்திரம் தொடங்கினானே பிச்சுக்கிட்டு கொடுக்காரு. ஏன்னா அவர் தான் அசுர குருவாவும் இருக்கக்கூடியவர் தான் சுக்கராச்சாரியார்ன்றதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கான உணவுகள் தன்னுங்களை பலப்படுத்திக்கிறதுக்கு அதிக நெய் தாங்க. நெய் கலந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கும் போது மிகுந்த வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு எடுக்கும்போது பெண்களுக்கு தயிர்ல பொருட்கள் அதெல்லாம் தானம் கொடுக்கறது மிகுந்த கர்ம வினையை போக்கி கொடுக்கும். ஸோ இந்த பரணி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா முன்ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா பேராசையினால ஏற்பட்ட ஒரு பாதிப்புகள், ஒரு குடும்பத்தை அழிச்சதோ இல்ல குடும்பத்துல இருந்து பிரிவினை ஏற்படுத்தி கொடுத்ததோ அதோட கர்மா தான் இந்த. அதனால பரணிக்கு நகையே சேராது. நகை சேர்ந்தாலும் அது உரிய நேரத்துக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஸோ இந்த பரணிக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா அக்னீஸ்வரர் கோவில் தாங்க மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இதுல அவதரிச்ச துரியோதனன் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா எப்படி தன்னுடைய வாழ்நாள்ல பங்காளி சண்டைகளை பார்த்தாங்களோ, இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பங்காளிங்க ஒத்த ஒருவத்திங்க ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா காணி நிலம்தான் இருக்கும், அந்த நிலத்துக்கு சண்டை நடக்கும், பணத்துக்கு சண்டை நடக்கும், உரிமைக்கு சண்டை நடக்கும், எல்லா இடத்துலயும் அதானங்க இருக்கு. இந்த பரணிக்கு கொஞ்சம் ஹை லெவலா காட்டும். அப்ப இந்த பரணி நட்சத்திரம் சொல்லும் போது இவங்க வாழ்க்கையில வெற்றி ஏற்படுறதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்திக்கிறது, விஷ்ணு துர்கையை முழுசா எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நெல்லிக்காய் புளிப்பு சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல இந்த பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது இவ்வளவு நேரம் நம்ம பொது குணங்கள் பொதுவான இது என்ன சொல்லலாங்க, ஒரு 80% சொல்லலாம், 60 to 80% சொல்லலாம். ஆனா பிறப்பு ஜாதகத்துல இந்த சந்திரன் எங்க இருக்காரு, இந்த நட்சத்திரம் எந்த சில ஜாதகத்துல பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம்னு இருக்கும், ஆனா பாதகத்துல போய் சந்திரன் உட்கார்ந்துருப்பாரு. சோ பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமா இல்ல இதுல இருக்க நன்மைகளை கொடுக்குமான்றது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும். இதோட இன்னும் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நீங்க எங்களை அணுகலாம். உங்க ஜாதகத்தை முழுமையாக பார்த்து கணிச்சு சொல்லப்படும். அதே போல நிறைய பேர் இந்த மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், சந்தேகங்கள் கேட்கணும்னு சொல்லி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் ஒரு ஆகஸ்ட் மாசம் இல்ல செப்டம்பர் மாசம் அங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்ல நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.